ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு சாஸ் கீக்ஸ் தமிழ். இது கூடவே கோட்ஸை எபிசோட் 1. ஸோ இந்த கூடவே கோட்ஸை சீரிஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஆப்பை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ தி ஐடியா இஸ் நீங்கள் கூடவே ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போ பண்ண போகிற இந்த கோடிங்கோட என்டையர் கோடு வந்து கீழே கிட்டப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் யூஸிங் தட் கிட்டப் லிங்க் நீங்கள் இந்த ஆப்பை வந்து நீங்களும் கூடவே சேர்ந்து பில்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை பில்ட் பண்ணி டேட்டா பேஸ் செட்டப் பண்ணி நம்ம வந்து இந்த டெப்ளாயும் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ண எல்லா டேட்டா பேஸ் டெப்ளாய்மெண்ட்ஸ் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே டோட்டலி ஃப்ரீ. ஸோ நீங்களுமே இந்த ஆப்பை வந்து பில்ட் பண்ணி யூ கேன் டெப்ளாய் திஸ். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து இந்த ஆப்பை பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணிங்கன்னா வித் யுவர் ஓன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய டெப்ளாய்மெண்ட் லிங்க்கை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாஸ் கீக்ஸ் ஆப்பை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆப், இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயரை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து சைக்கிள் ஆகும். ஸோ நீங்கள் 76 நம்பருடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. ரைட்டா? ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் டைம் ஆப். அப்படின்னா இந்த ஆப் இப்போ யார்கிட்டலாம் ஓப்பனில் இருக்கோ, இந்த ஆப்பை யாரெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த கலர் சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் 2 இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸில் பண்ணுற சேஞ்ச் வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அந்த அகெயின் இந்த எல்லா சேஞ்சஸுமே வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ when you come back அண்ட் ரெஃப்ரெஷ் நம்மளோட சேஞ்சஸ் வந்து அப்படி இருக்கும். ஸோ என்ன கலர் சேஞ்ச் பண்ணமோ அது வந்து பர்சிஸ்டாக இருக்கும் நமக்கு. ஸோ யார் வேணால் வந்து இந்த ஆப்பில் என்ன கலர் வேணால் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக sas-geeks.vexel.app இந்த இந்த லிங்க்குக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பரை கிளிக் பண்ணுங்கள், கலரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஸோ நம்ம இந்த ஆப்பை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பேசிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் இதில் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து இதோடைய கலரை சேஞ்ச் பண்ணி யூ கேன் கிரியேட் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்ம கம்யூனிட்டியாக சேர்ந்து இது என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ எனிபடி கேன் சேஞ்ச், எனிபடி கேன் டூ இட், எவ்ரிபடி கேன் see it. ஸோ அட் அ டைமில் how many people யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆப் பெர்ஃபார்ம் பண்ணுதா, பெர்ஃபார்மண்ட்டாக இருக்கா அப்படி எல்லாமே நம்ம வந்து இந்த இந்த கம்யூனிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேசிக்கலி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுதான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே இந்த லிங்க்குக்கு போங்க, போய் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கிளிக் பண்ணி விளையாடுங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நம்ம எப்படி பில்டர் பண்ணுறது ஃபுல் டீட்டெயில்டு டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டெய்லி லாங் வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பில்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ் Next.js. ஸோ Next.jsன்றது ஒரு React framework basically. ஸோ nextjs.org இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா you'll get all the details about it. நான் ரொம்ப இதை பற்றி பேச விரும்பல. லெட்ஸ் see it in action. So it's a very good framework for building React applications. So it's a full stack framework. நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே இதில் பில்ட் பண்ணிடலாம். ஸோ you don't have to build a separate backend for this. அண்ட் நம்ம டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா we are going to use Supabase. Supabase is again a PostgreSQL database. It's a fantastic product. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ டயர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணுற எல்லாமே நம்ம ஃப்ரீ டயரில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம டேட்டாபேஸ் ஆகட்டும், ஆப் ஆகட்டும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே வந்து இந்த சைட்டில் போயிட்டு vexel.com அண்ட் Supabase போயிட்டு யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் அண்ட் யூ கேன் டெப்ளாய் யுவர் ஆப் அண்ட் டெப்ளாய் யுவர் டேட்டாபேஸ் தேர். ஸோ நான் ஃபுல் டெமோ இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து Next.js சைட்டுக்கு போயிட்டு இந்த கமெண்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ npx/space create next app latest. ஓகே. இந்த கமெண்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் போயிட்டு ஒரு ஃபோல்டரில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஐ பிலீவ் நீங்கள் Node.js இதெல்லாம் நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃபைன். நீங்கள் Node.js பற்றி நிறைய டியூட்டோரியல்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. பட் இல்லைனாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. ஓகேவா? ஸோ நோடு மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் போயிட்டு ஹவு டு இன்ஸ்டால் Node.jsன்னு போடுங்க, உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூர் குட் டு கோ. ஒன்ஸ் யூ ஹேவ் தட், ரன் திஸ் கமெண்ட். ஓகே. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் கேட்கும். ஓகே. இது கொஞ்சம் டைம் ஆகும். பட் யா, லெட்ஸ் see. ஓகே. வாட் இஸ் யூர் ப்ராஜெக்ட் நேம்? ப்ராஜெக்ட் நேம் வந்து சாஸ் கீக்ஸ் டியூட்டோரியல் 1. ஓகே. நெக்ஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட் வேணுமா? ஓகே, வில் யூஸ் டைப் ஸ்கிரிப்ட். ESLint. ஓகே. Tailwind CSS. ஓகே. நம்ம டிஃபால்ட்டே போயிடலாம் மக்களே. ஸோ ஆப் ரவுட்டர் வேணுமான்னு கேட்குது. ஸோ Next.jsல பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆப் ரவுட்டர் அண்ட் பேஜஸ் ரவுட்டர்.
நம்ம அதை பற்றி ஆப் ரவுட்டர் அண்ட் பேஜஸ் ரவுட்டரை பற்றி ஃப்யூச்சரில் ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுவோம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஆப் ரவுட்டர் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டர்போ பேக் வேணுமா? ஸோ டர்போ பேக்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் அலியஸ்னோ ஓகே, நம்ம வந்து எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ பெருசாக இங்கே ஒன்றும் நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ லெட் இட் ரன். இது வந்து கப்பல் ஆஃப் செகண்ட்ஸ் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிவியா ஒன்று சொல்ல போகிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இப்போ இது ரியல் டைம் இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 88 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அது என்னன்னா 88 ஸ்கொயர்ஸ் இல்லை 88 லக்கி நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த இந்த டைம் ஆஃப் திஸ் வீடியோ ரெக்கார்டிங் நம்மளுடைய சாஸ் கீக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லை அக்யூரேட்டாக 88 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் 88 சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால நம்ம ஆப்பில் வந்து 88 ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில் நம்ம சேனலுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அத்தனை ஸ்கொயர் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஆப் ரியல் டைமில் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எடுத்துகிட்டு வந்து அத்தனை ஸ்கொயர்ஸை உங்களுக்கு இப்போ ரெண்டர் பண்ணுது. ரைட்டா? ஸோ அதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஸோ நமக்கு வந்து 88 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அண்ட் 88 ஸ்கொயர்ஸ். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணாதீங்க, அதுவும் ஒர்க் ஆகும். பட் நான் ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபோ அத்தனை ஸ்கொயரிங் இருந்துச்சுன்னா அதோட கலரையுமே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து இந்த ஆப் வச்சு எல்லாரும் பப்ளிக்காக சேர்ந்து விளையாடுவோம். ஓகேவா? ஸோ மீன்வைல் நம்ம ஆப் வந்து இன்னுமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஆப்பை இனிஷியலைஸ் பண்ணும்போது மீன்ஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நிறைய டிபெண்டன்சிஸ்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்கலி என்ன சொல்கிறது இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுக்கு அந்த 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 டைமில் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் சைடும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சூப்பர் பேஸ்ன்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஓகே இந்த சைன்இன் இல்லை ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட் பட்டன் கொடுத்து உங்களுடைய கிட்டப் அக்கௌண்ட்டை கொடுத்து யூ கிரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட். ஓகேவா? ஒன்ஸ் யூ ஹேவ் யுவர் ஓன் அக்கௌண்ட், ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் டு லுக் லைக். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கோலிவுட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் மல்டிபிள் டேபிள்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரிவியான்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோக்கு யூஸ் பண்ண டேபிள் இந்த டேபிள். ஸோ கண்ட்ரிஸ்ன்றது டிஃபால்ட்டான ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிள் நம்ம டேட்டாபேஸில் வந்து இந்த கிரியேட் நியூ டேபிள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹோமில் போனீங்கன்னா அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு ஹோம். இதில் வந்து ஓகே ஐ கெஸ் டேபிள் எடிட்டரில் தான் இருக்கும். டேபிள் எடிட்டர்லேயே இங்கே நியூ டேபிள். இந்த நியூ டேபிள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஆஸ்க் யூ டேபிள் நேம், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், எனேபிள் ரோல் லெவல் செக்யூரிட்டி, அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸில் கேட்கும். நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் கிரியேட் நான் கிரியேட் பண்ண மாட்டேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டேபிள் அப்படியே இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கால் இட் கலர்ஸ். நான் வந்து கலர் ஸ்டோன் போட்டுக்கேன் பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ கலர்ஸ் டேபிள். ஸோ நீங்கள் வந்து ஃபார் சம் டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எனேபிள் ரோ லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லுது. அது என்னென்னா ரோ லெவல் செக்யூரிட்டினா நீங்கள் இந்த ரோ லெவல் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுறது இட்ஸ் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐ ஆல்சோ ஆஸ்க் யூ டு எனேபிள் இட். நீங்கள் எனேபிள் பண்ணலன்னா இட் மீன்ஸ் தட் உங்கள் டேட்டாபேஸ் டேபிள் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் பாலிசிஸும் இல்லாமல் இருக்கும். விச் மீன்ஸ் எனிபடி கேன் ரீட் ரைட். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ எனேபிள் ரோ லெவல் செக்யூரிட்டி. ஓகே, ரோ லெவல் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் ரியல் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன ரியல் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஆப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட வந்து இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணும்போது இப்போ இந்த யாரெல்லாம் இந்த ஆப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த சேஞ்சஸ் வந்து பேசிக்கலி ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாபேஸ் வந்து இந்த சேஞ்சஸை வந்து எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி சம்ஒன் ஹேஸ் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜை வந்து மற்றவங்களுக்கு ரீட் பண்ணி தான் மற்றவங்க வந்து அந்த சேஞ்சஸை அப்டேட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட வியூவில். ஸோ லெட்ஸ் எனேபிள் ரியல் டைம். இப்போ ரியல் டைம் எனேபிள் பண்ணிட்டு நம்ம என்னென்ன காலம்ஸ் வேணும்னு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெட்ஸ் ஆட் அ செல் ஐடி காலம். ஐடின்றது லெட்ஸ் எடிட் தேர். ஓகேவா? செல் ஐடின்றது அந்த ரோவோட ஐடி அது இருக்கட்டும். செகண்ட் வந்து செல் ஐடி. ஓகே, செல் ஐடின்ற காலம் வந்து
நம்ம செல்லோடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேவா? let it be assigned 4 byte integer. நமக்கு வந்து 4 byte integer is more than enough. நீங்க 4 byte integer மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பிக். ஸோ அதுவே நமக்கு போதும். செகண்ட் வந்து கலர். கலர்ன்றது லெட்ஸ் கீப் இட் அ 2 byte integer. ஸோ நம்ம வந்து கலர் கோடையே இங்கே போட போகிறதில்ல. we will only put the id of the color. ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ let it have 2 columns. One is the cell id, இன்னொன்று கலர் ஐடி. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இதை போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும் பேசிக்காக. ஓகே, ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே 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 இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேபிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆர்எல்எஸ் பாலிசின்றதை ஆட் பண்ணணும். ஆர்எல்எஸ்ன்றது அகைன் ரோ லெவல் பாலிசி. இப்போ ரோ லெவல் பாலிசி எதுக்கு ஆட் பண்ணணும்னா, இப்போ இந்த ரோ பாலிசியே இல்லை. ஸோ லெட்ஸ் கிரியேட் அ பாலிசி. இப்போ இந்த டேபிள் வந்து எனிபடி கேன் ரீட். நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒரு பப்ளிக் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால எந்த ஒரு யூசர் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் இன்டர்நெட்டில். யாருமே லாகினோ சைன் அப்போ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே, அது விச் மீன்ஸ் எனிபடி கேன் ரீட் இட். அப்படின்னா எனேபிள் ரீட் ஆக்சஸ் ஃபார் ஆல் யூசர்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பாலிசி கொடுத்துருங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இது என்ன பண்ணும், இந்த டேபிள் யார் வேணால் ரீட் பண்ணுறதுக்கு இப்போ ஆக்சஸ் கொடுத்துரும். செகண்ட், இதே மாதிரி இந்த டேபிள் வந்து யார் வேணால் அப்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் இந்த டேபிள். ஓகேவா? இந்த செல்லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ தான் பேசிக்காக அப்டேட் ஆகுது. ஓகே தானே? இப்போ அந்த வேல்யூ வந்து யார் வேணால் அப்டேட் பண்ணலாம். லாகின்லாம் தேவையில்ல. சேம் திங். இப்போ வந்து நம்ம வந்து இன்சர்ட் அப்டேட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே வித் யூஸிங் எந்த கண்டிஷனுமே இல்லை. ஓகே, ட்ரூ போட்டுருங்க. எனிபடி கேன் அப்டேட், பப்ளிக் அப்டேட் அப்படின்னு நேம் பண்ணிடலாம் இதை. ஓகேவா? சேவ் பாலிசி. சேம் திங் நம்ம வந்து இன்சர்ட்டுக்கும் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஏன் நான் இன்சர்ட்டுக்கு பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டேபிளில் வந்து வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ டு ஒரு டேபிள் எடிட்டர் வியூ. இப்போ நம்ம கலர்ஸ் டூன்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸே இல்லை. ஓகே, தான் டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த கலர்ஸ்ன்ற டேபிள் வந்து நான் டெப்ளாய் பண்ணியிருக்கிற இந்த அப்ளிகேஷனுடைய கரண்ட் டேபிள். இந்த டேபிள் தான் யூஸ் பண்ணுது இந்த டெப்ளாய்மெண்ட் பண்ண அப்ளிகேஷன். இந்த டேபிள் நம்ம உள்ளவே பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள் வெறும் ஒரு 10-15 வேல்யூஸ் தான் இருக்குது. எத்தனை வேல்யூஸ் இருக்குது? ஒரு 9 ரோஸ் தான் இருக்குது. மீதி ரோஸ்லாம் எங்கே இருக்குது? அது மீதி ரோஸ் கலர்ஸ்லாம் ஏன் வரல? ஐ மீன் பட் கலர்ஸ் அதுக்கு வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இப்படி ஒர்க் ஆகுது. மொத்தம் 4 கலர் இருக்குது. எல்லோ, அப்புறம் க்ரீன், அப்புறம் இந்த ரெட் என்ன கலர், அப்புறம் இந்த பிளாக் என்ன கலர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த எல்லோவை தான் டிஃபால்ட் கலராக வச்சிடுறேன். ஸோ டிஃபால்ட் கலருக்கு நான் வந்து எடுத்த உடனே இங்கே ரோலை இன்சர்ட் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே வேல்யூ இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் தட் இஸ் டிஃபால்ட் கலர். இது வரைக்கும் அந்த வேல்யூ யாருமே சேஞ்சே பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸே 85 இது வரைக்கும் யாருமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ 85 இங்கே இல்லவே இல்லை. ஸோ 85 நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு யூ கம் அண்ட் see here. நீங்கள் ரீலோட் பண்ணீங்கன்னா இந்த 85ன்ற வேல்யூ வந்து பேசிக்கலி இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகே, 85ல 84 கரெக்டாக? ஓகே, 84. ஓகே, இந்த 84ன்ற வேல்யூ வந்து பேசிக்கலி இங்கே வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். அகைன் இந்த வேல்யூ கலர் வேல்யூ 1 ஆயிருக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணும்போது தான் ஒரு ஐடியா வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் சேஞ்ச் பண்ணும்போது அப்போ தான் வந்து அதோடைய வேல்யூ வந்து பேசிக்கலி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஓகே, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் அப்டேட்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து வேல்யூ அப்டேட் மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ 84 1ன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாரி 85 இதான் தப்பா சொல்லிட்டேன் நான். 85 1 இருக்குது. ஸோ 85 இல்லை நான் கரெக்டாக சொன்னேன். 84 தான் அது. 84 இண்டெக்ஸ் வேல்யூ கரெக்ட். ஓகே, 1 மைனஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. 84ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இப்போ நீங்கள் போயிட்டு திருப்பியும் லெட்ஸ் நீங்கள் 6 கிளிக் பண்ணிங்கன்னா 6ஓடைய வேல்யூ வந்து பேசிக்கலி வந்து இங்கே இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகே, 6 இஸ் மீன்ஸ் இண்டெக்ஸ் இஸ் 5. ஓகே, ஸோ இது வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இப்போ கரண்ட்டு டேட்டா ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்போ இந்த இன்சர்ட்டும் யார் வேணா பண்ணலாம், அப்டேட்டும் யார் வேணா பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம வந்து ரோ லெவல் பாலிசியில் வந்து
இன்சர்ட் அண்ட் அப்டேட் ரெண்டுத்துக்குமே பப்ளிக் அனானிமஸ் யூஸருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் வந்து பேசிக்கலி கிரியேட் ஆகிடுச்சு வித் பேசிக் செல் ஸ்ட்ரக்சரோட Next.js ஆப். இப்போ இந்த ஆப்புக்கு வந்து நம்ம சூப்பர் பேஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் இன்ஸ்டால் சூப்பர் பேஸ். ஸோ நீங்கள் சூப்பர் பேஸ் கூகுளில் போய்ட்டு சூப்பர் பேஸ் Next.jsன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ் சூப்பர் பேஸ் Next.jsன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஓகே இது கிடையாது. ஸோ லெட்ஸ் setup super base with Next.js. Actually, இது கிடையாது. நான் ஒரு லிங்க் வச்சிருக்கேன். ஒரே செகண்ட் வைக்கிறேன். நான் லிங்க் எடுத்துட்டு வரேன். சூப்பர் பேஸ் வித் Next.js. ஓகே, இதுதான் அந்த லிங்க். அந்த லிங்க்குக்கு போயிடலாம். ஒரே செகண்ட். ஓகே, ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் சர்வர் சைட் ஃபார் சூப்பர் பேஸ் பேசிக்கலி. ஓகே, ஸோ என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து இந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. லெட்ஸ் இன்ஸ்டால் த பேக்கேஜஸ். ஓகே, இப்போ நீங்கள் நம்ம என்ன பேக்கேஜஸ் தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் பேஸ் JS, செகண்ட் வந்து SSR. இந்த 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த SASKix tutorial 1 இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, இங்கே வந்து env.local அப்படின்னு சொல்லிட்டு .env.local அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கிற இந்த 2 என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸும் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சூப்பர் பேஸோடைய ப்ராஜெக்ட் அட்மின் டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இந்த 2 வேல்யூமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் ஆகிடும். ஓகே, ஸோ அது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா utils superbase client.ts server.ts. ஸோ இந்த 2 ஃபைலையும் பேசிக்கலி நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ எதுக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு client.ts, சர்வர் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு server.ts. ஸோ நம்ம ஆப்பில் போயிட்டு ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, கிரியேட் அ ஃபோல்டர் கால் utils. அந்த ஃபோல்டருக்குள்ளே வில் கிரியேட் ஒன் மோர் ஃபோல்டர் கால் superbase. ஸோ superbaseல கிரியேட் ஃபைல் கால் client.ts. ஓகே, இந்த client.tsல கொடுக்குற கோட் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, செகண்ட் server.tsல போயிட்டு லெட்ஸ் காப்பி திஸ் server.tsன்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். லெட்ஸ் பேஸ்ட் தட் ஃபைல். ஓகே, இதுக்கப்புறம் ஹூக்கப் மிடில் வேர்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். நம்ம இப்போதைக்கு இந்த மிடில் வேரை நம்ம வந்து இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. பிகாஸ் இந்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஆத்தென்டிகேஷனுக்கான டுட்டோரியல். நமக்கு ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை. நமக்கு ஜஸ்ட் வந்து சூப்பர் பேசிக் செட்டப் மட்டும் பண்ணால் போதும். பிகாஸ் நம்ம சைட்டுக்கு வந்து ஆத்தென்டிகேஷனே கிடையாது. யார் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் பப்ளிக் சைட். நோ சைன் அப், நோ லாகின். ஸோ அதனால இந்த மிடில் வேர் லாகின் இந்த ஆத்தென்டிகேஷன் எதுவுமே தேவையில்லை. பட் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. எப்படி நம்ம ஒரு சைட்டுக்கு நம்ம வந்து சூப்பர் பேஸை யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன், லாகின், சைன் அப்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்த எபிசோட்லையும் இல்லாட்டி ஃபியூச்சர் எபிசோட்லையும் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆப் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரைட் npm run dev. இந்த கமெண்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் வந்து பில்டாக ஸ்டார்ட் ஆகிடும். பில்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த லிங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்.
ஸோ பிகாஸ் அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கம்பைல் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ ஓகே, ஐ கெஸ் ஃபாஸ்ட்டாகவே கம்பைல் ஆகிடுச்சு, ஃபைன். ஸோ நீங்கள் பேஜுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பேசிக்கலி என்ன இருக்குது, ஒரு பேசிக்கான பேஜ் இருக்குது, ரைட்டா? அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம எப்படி நம்ம ஆப்புக்கு போகிறோம், நம்ம ஆப் எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்புக்கு ஒரு தடவை வருவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆப். இந்த ஆப்பில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு காம்பனண்ட் இருக்குது. இது விச் வந்து ஆன் கிளிக்கில் கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான பில்டிங் பிளாக். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேசிக் பில்டிங் பிளாக்கை நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு கிளையண்ட் சைடு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுங்க. காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிடுங்க. காம்பனன்ட்ஸில் லெட்ஸ் கிரியேட் அ ஃபோல்டர் கால் ரெக்டாங்கிள் டாட் டிஎஸ்எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இந்த ரெக்டாங்குலர் டிஎஸ்எக்ஸ் ஃபைல் வந்து வச்சுருக்கேன். ஓகே, லெட் மீ காப்பி தட் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ நான் ரொம்ப டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ லெட் மீ காப்பி தட் அண்ட் பேஸ்ட் இட். ஓகே, ஒரு எரர் வருது. நம்ம இந்த டிஎஸ் கான்ஃபிக் ஃபைலில் ஸ்ட்ரிக்ட் மோட ஃபால்ஸ் பண்ணிடுவோம். நம்ம டூ மச் டைப் ஸ்ட்ரிக்ட்னஸ்குள்ளே போக தேவை இந்த வீடியோஸ்க்குலாம், பிகாஸ் இது டுட்டோரியல்ஸ். ஸோ டைப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு. ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இதுதான் என்னுடைய ரெக்டாங்குலர் டிஎஸ்எக்ஸ் ஃபைல். ஸோ இந்த ரெக்டாங்குலர் டிஎஸ்எக்ஸ் ஃபைல் என்ன பண்ணுறோன்னு நான் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த யூஸ் கிளையண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து யூஸ் கிளையண்ட், இன்னொன்று வந்து யூஸ் சர்வர். ஸோ பை டிஃபால்ட் சர்வர், நீங்கள் வந்து யூஸ் சர்வர்னு போட்டால் யூஸ் சர்வர். கிளைண்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் கிளையண்ட்ன்றது போடணும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் சர்வர்ன்றது சர்வர் சைடில் ரெண்டர் ஆகிட்டு ஹெச்டிஎம்எல் உங்களுக்கு வரும். பட் யூஸ் கிளையண்ட்ன்றது உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் ரெண்டரிங்கே வந்து எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிளையண்டில் தான் நடக்கும். ஓகே, ஸோ நம்ம யூஸ் சர்வர் சைட் ரெண்டரிங் அண்ட் கிளையண்ட் சைட் ரெண்டரிங் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். பட் இந்த வீடியோக்கு வந்து நம்ம கிளையண்ட் சைட் அண்ட் சர்வர் சைடு டூ மச்சாக போக தேவையில்ல. பட் ஒரு ஹை லெவலில் சொல்லணும்னா இந்த காம்பனண்ட்டை நம்ம சர்வர் சைடில் ரெண்டர் பண்ண தேவையில்ல. ஓகே, நம்ம கிளையண்ட் சைடு ரெண்டர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இஃப் யூ சி இங்கே டூ மணி ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் வந்து லெட்ஸ் சே 1000, 10,000, 1 மில்லியன்லாம் போச்சு அப்படின்னா, அவ்வளோத்தையும் நீங்கள் சர்வரில் ரெண்டர் பண்ணி அமிச்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹெக்டிக். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ 1 மில்லியன்னா நம்ம 80 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ தூரம் போகாம தெரியாது. பட் ஒரு இட்ஸ் பி ஆப்டிமிஸ்டிக் நோ. ஸோ நம்ம அவ்வளோத்தையும் சர்வரில் ரெண்டர் பண்ண தேவையில்லை. லிட்டில் ரெண்டர் அந்த கிளையண்ட். ஓகே, ஸோ இப்போ இது என்ன இந்த ரெக்டாங்கிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, we are calling it colorful rectangle. ஓகே, இது வந்து 3 இன்புட்ஸ் இதுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து ஐடி, இன்னொன்று கலர், இன்னொன்று சேஞ்ச் கலர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி. ஐடின்றது தான் வந்து அதோடைய அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆர் ஐடி. ஓகே, நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா இந்த யூஐயில் இந்த 88, 87 இதுதான் வந்து இந்த ஐடி. செகண்ட் கலர். அந்த ரெக்டாங்கிளுக்கு நீங்கள் ஒரு கலர் கொடுக்குறீங்க. கரெக்டாக லோட் பண்ணும்போது ஒரு கலர் சொல்லி ரெக்டாங்கிள் வந்து என்டர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைடை போய் ரோல் பண்ணும்போது ரெக்டாங்கிளுக்கு ஒரு கலர் டிஃபைன் ஆகுது. அதுதான் இந்த கலர். செகண்ட் சேஞ்ச் கலர். ஸோ இந்த ரெக்டாங்கிள் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷன் வந்து கலரை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம், விச் இஸ் த சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகுது வித் அன் ஐடி. ஓகே, இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 இன்புட் வாங்கியிருக்கோம். செகண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெக்டாங்கிளை ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுத்து ஸ்டைலோட ரெண்டர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸ்டைல் என்னெல்லாம் கொடுத்துருக்கோன்னா வித்து, ஹைட்டு, பார்டரு, பேக்ரவுண்ட் கலரு, விச் இஸ் த கலர். அந்த பேக்ரவுண்ட் கலர் தான் அதோட கலர். அப்புறம் வந்து கர்சர் பாயிண்டர், மார்ஜின் கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன அனிமேஷன் டிரான்சிஷனும் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே டைப் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ், ஃபாண்ட் சைஸ், கலர், ஒயிட், இதெல்லாம் பேசிக்கான ஸ்டைல்ஸ். அதுக்கப்புறம் கீன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். கீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிக்கான ஒரு ஐடி. ஓகேவா? ஸோ கீ இஸ் தேர். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், விச் இஸ் திஸ் நம்பர்ஸ் யூ சி ஹியர். ஓகே, அதுதான் அந்த ஐடி. ஸோ இது வந்து ஸ்டைல். செகண்ட் வந்து ஆன் கிளிக். ஆன் கிளிக் என்னன்னா, கிளிக் ஆகும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த ஹேண்டில் கிளிக் ஃபங்க்ஷன். இந்த ஹேண்டில் கிளிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இன்டர்னலாக இந்த சேஞ்ச் கலர்ன்ற இன்புட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது, விச் இஸ் ஆல்சோ இட்ஸ் பாசிங் த ஐடி. ஓகே, நம்ம கலர் சேஞ்சை வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகும்னா என்னெல்லாம் நடக்கணுன்றதை நம்ம இங்கே வந்து பேசிக்கலி
அந்த லாஜிக்கை ஹேண்டில் பண்ணல. அத வந்து நம்ம இதோட பேரண்ட் காம்போனன்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கலான்ட்டு தான் டிசிஷன். இங்க பண்ண முடியாது அவங்களால. பிகாஸ் அந்த காம்போனன்ட்டுக்கு அத பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அது சேஞ்ச் ஆகும்போது என்னலாம் நடக்கணும்? பிகாஸ் சர்வர் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் அனுப்புறோம். அந்த ஈவென்ட் வந்து ஃபயர் ஆகணும். ஸோ டூ மெனி திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த காம்பவுண்ட்ல பண்ணோம்னா, இட் வில் நாட் பி மெயின்டெனபிள். ஸோ இட்ஸ் இஸ் நாட் அ குட் பிராக்டிஸ் ஆல்சோ டு டூ. ஸோ அதனால நம்ம வந்து லெட்ஸ் கிவ் இட் டு த பேரண்ட் காம்போனன்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ ரெக்டாங்கிள் காம்போனன்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரைட்டா? இப்ப இந்த ரெக்டாங்கிள் காம்போனன்ட் ஒரு ரெக்டாங்கிள் தான். இப்ப நமக்கு வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எத்தனை இருக்கோ, இல்ல ஒரு n நம்பர் ஆஃப் n வேரியபிள் குடுத்தோம்னா, அத்தனை ரெக்டாங்கிள் நமக்கு வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அது எங்க பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் கிரியேட் ஒன் மோர் காம்போனன்ட் கால்ட் main.tsx. ஓகே. இந்த main.tsx ஃபைல நான் வச்சிருக்கேன். ஸோ நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ லெட் மீ பேஸ்ட் இட் அண்ட் லெட் மீ கோ த்ரூ இட். ஓகே. ஸோ அகெயின் வந்து இட்ஸ் அ கிளையண்ட் சைடு காம்போனன்ட். யூஸ் கிளையண்ட். ஓகேவா? பர்ஃபெக்ட். இப்ப இதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டு த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மெயின் கண்டெய்னர். ஸோ மெயின் கண்டெய்னர்ன்றது நம்மளுடைய டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வந்து 2 இன்புட்ஸ் வாங்குது. ஒன்று வந்து ரெக்டாங்கிள் கவுண்ட்டு, இன்னொன்று கலர் இன்ஃபோ. ஓகே. ஸோ அது என்ன ரெக்டாங்கிள் கவுண்ட், அது என்னடா கலர் இன்ஃபோ. ரெக்டாங்கிள் கவுண்ட் வந்து எத்தனை ரெக்டாங்கிள் உங்களுக்கு வேணும், ரெக்டாங்கிள் ஸ்கொயர் உங்களுக்கு வேணும், அது வந்து ரெக்டாங்கிள் கவுண்ட். நம்மளுடைய கரண்ட் எக்ஸாம்பிள் படி 88 ரெக்டாங்கிள். ஸோ இந்த இந்த வேல்யூ வந்து இன்னைக்கு 88. ஸோ கலர் இன்ஃபோ, இந்த கலர் இன்ஃபோன்றது வந்து பேசிக்கலி வந்து நம்மளுடைய கலர் டேட்டா. ரைட்டா? இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த கெட் கலர்ஸ் மெத்தட். ஸோ இப்போ வந்து இங்கே நான் டூ மச் இருக்குது. லெட் மீ கோ ஒன் பை ஒன். ஸோ நம்ம கலர் இன்ஃபோ வந்து கலரோட இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. ரெக்டாங்கிள் கவுண்ட், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் நமக்கு வருது. ஓகே. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் பேஸ் கிளையண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் கிரியேட் கிளையண்ட் மூலமாக. ஓகே. ஸோ சூப்பர் பேஸ் கிரியேட் கிளையண்ட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட் பண்ணாலும் யூட்டில்ஸ் கிளையண்ட். ஏன்னா இது வந்து கிளையண்ட். அதனால நம்ம கிளையண்ட்லேருந்து இந்த கிரியேட் கிளையண்ட் மெத்தடை கால் பண்ணுறோம். சர்வராக இருந்துச்சுன்னா வி ஹவ் டு கால் இட் சர்வர். ஸோ கிளையண்ட்லேருந்து கால் பண்ணிவிட்டு வி ஆர் கிரியேட்டிங் யுவர் சூப்பர் பேஸ் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து வி ஆர் ஹேவிங் சம் வேரியபிள்ஸ் கால் லோக்கல் அப்டேட். ஸோ லோக்கல் அப்டேட்ஸ்க்கு செகண்ட் வரேன். அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் ரியல் டைம் சேஞ்ச். இதெல்லாம் அப்புறம் வருவோம். சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே. இப்போ கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸ் வேரியபிளில் தான் வந்து நான் வந்து நம்மளுடைய ரெக்டாங்கிளுடைய கலர்ஸை டிஃபைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்மக்கிட்ட வந்து 4 கலர்ஸ் இருக்குது. நமக்கு இன்னும் மல்டிபிள் கலர்ஸ் வேணும். இல்லாட்டி லெட்ஸ் சே இப்போ நீங்கள் இந்த ஆப்பை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே யூ ஹேவ் டு சைக்கிள் பிட்வீன் 10 கலர்ஸ்னா யூ ஜஸ்ட் அப்படியே திஸ் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கலர் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை கலர் வந்து உங்களுக்கு சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சேஞ்ச் கலர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சைல்டு காம்பனண்ட், அதாவது ரெக்டாங்கிள் காம்பனண்ட் வந்து நம்ம இன்வோக் பண்ணியிருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் செல் கலர்ஸ்னு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த செல் கலர்ஸ் என்னன்னா, இப்போ செல் கலர்ஸ்க்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னு பார்த்துருவோம். ஸோ ரிவர்ஸில் போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னா, வி ரிட்டர்னிங் எ டிவ். ஓகே. த டிவ் இஸ் ஆஃப் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஜஸ்டிஃபை கண்டென்ட் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்குது. சென்டர் அலைன் பண்ணியிருக்கோம். ரேப் வந்து ரேப் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ரேப் ரிவர்ஸ் எதுக்குன்னா, நம்மளுடைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் வந்து 88லேருந்து 1க்கு போகுது. ஸோ நீங்கள் ஃப்ளெக்ஸ் ரேப் கொடுத்தீங்கன்னா, ஸோ 1லேருந்து 88க்கு போகும். ரேப் ரிவர்ஸ் வந்து நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து ரிவர்ஸில் ரேப் பண்ணும். அதுக்கு தான் வந்து ரேப் ரிவர்ஸ். ஓகே. சென்டர் லெஃப்ட் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இந்த பேசிக் டிவுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம்னா, ரெக்டாங்கிள்ஸ்ன்ற வேரியபிள் என்டர் பண்ணுறோம். ஸோ ரெக்டாங்கிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அரே ஆஃப் கலர்ஃபுல் ரெக்டாங்கிள். ஸோ பேசிக்காக இங்கே எத்தனை ரெக்டாங்கிள் கவுண்ட் நமக்கு இன்புட் வருதோ, லெட்ஸ் சே 100 வந்துச்சுன்னா, திஸ் அரே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபார் லூப் மாதிரி அரே டாட் ஃபார்முலா வந்து ஒரு லூப் எடுத்து வி ஆர் கிரியேட்டிங் an அரே ஆஃப் 100 கலர்ஃபுல் ரெக்டாங்கிள்ஸ் பேசிக்காக. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஈச் கலர்ஃபுல் ரெக்டாங்கிளுக்கு நம்ம கீ, இண்டெக்ஸ், கலர் அண்ட் சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷன்ஸ் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து வி ஆர் லூப்பிங் from 0 to rectangle count. Okay, that is where the index comes from. This is similar to உங்க for loop for I equal to 0, I less than n,
ஆர் இண்டெக்ஸ். அப்போ இந்த ஐன்றது தான் இந்த இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கீன்றது ஒரு யூனிக்கான, இப்போ நீங்கள் லூப் பண்ணும்போது ரியாக்டில் வந்து யூ ஹேவ் டு கிவ் திஸ் கீ, இல்லாட்டி வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ ஒரு யூனிக்கான கீயை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம கீயுமே வந்து நம்ம இண்டெக்ஸாக கொடுத்துருக்கோம். பிகாஸ் இண்டெக்ஸ் இஸ் யூனிக். ஒரு ஒன் தான் இருக்கும், ஒரு 2 தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸில் வந்து +1 போடுறோம். ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நமக்கு வந்து ரெண்டர் ஆகும்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் வி ஹாவ் 1 சப்ஸ்கிரைபர் டு 88 சப்ஸ்கிரைபர். அதனால நம்ம வந்து ப்ளஸ் ஆட் பண்ணிடுறோம் இங்கே. ஸோ கீ இந்த இண்டெக்ஸ் +1 கொடுத்துட்றோம். ஐடியும் பார்த்தீங்கன்னா we are giving it as index +1 அண்ட் கலர். இப்போ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருந்தோம், 4 லிஸ்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த செல், அதாவது லெட்ஸ் சே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 88 செல்லுக்கு கிரீன் கலர், அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த செல் கலர்ஸ்ன்ற லிஸ்ட்ல இருந்து 88 கலருடைய ஐடியா எடுக்கிறோம். இந்த 88 செல்லுக்கு என்ன கலர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு, 0வா 1ஆ, 0னா இந்த கலர், 1னா இந்த கலர், 2னா இந்த கலர், 3னா இந்த கலர். ஓகே, அந்த செல் கலர்ஸ் எப்படி உனக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் சொல்கிறேன். ஓகே, செகண்ட் சேஞ்ச் கலர். சேஞ்ச் கலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ கலர் சேஞ்ச் ஆகும்போது எவ்ரி டைம் நம்ம சைல்டு பேரண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து பேசிக்கலி நமக்கு வந்து டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாமே பண்ணும். ஓகே, இந்த யூஐயில் வந்து இப்போ நீங்கள் இந்த 84 கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷனாலிட்டி தான் உங்களுக்கு இந்த கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ நம்ம செல் கலர்ஸ்க்கு வருவோம். செல் கலர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரே. ஓகே, அந்த அரேல வந்து நான் வந்து 88 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி எத்தனை உங்களுக்கு செல்ஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, ஸோ ஈச் வேல்யூ ரெப்ரசன்ஸ் த கலர் ஆஃப் த பர்டிகுலர் இண்டெக்ஸ். பேசிக்கலி அதுதான் ஐடியா. ஸோ 85, 86 இப்போ இதில் வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் அந்த அரேல கலர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம் ரியாக்டில். ஸோ தட்ஸ் ஹவ் யூ மெயின்டைன் த ஸ்டேட்ஸ் இன் ரியாக்ட். ஸோ நீங்கள் ஸ்டேட் வச்சு நீங்கள் செல் கலர்ஸ் செட் பண்ணுவீங்க. ஸோ யூ யூஸ் த செல் கலர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஸ்டேட்டில் வந்து இனிஷியல் செட்டப் வந்து நம்ம கெட் கலர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எடுக்கிறோம். அது என்னன்னா கெட் கலர்ஸ் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா திஸ் கெட் கலர்ஸ் இஸ் பேசிக்கலி கிவிங் வந்து இனிஷியல் செட் ஆஃப் கலர்ஸ். நீங்கள் பேஜை ரீலோட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு பேசிக்காக ரன் ஆகும். ஸோ இந்த பேஜ் நீங்கள் ரீலோட் பண்ணும்போது இனிஷியல் செட் ஆஃப் கலர்ஸை வந்து இது டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வரும். பட் டேட்டா பேஸில் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம டேட்டா பேஸில் எடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பேஜ் லோட் பண்ணும்போதே டேட்டா பேஸ்லேருந்து அந்த கலர் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து இந்த கலர் இன்ஃபோன்ற இன்புட்டில் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ கலர் இன்ஃபோன்ற இன்புட்டில் இருந்து நம்ம வந்து இந்த கலர்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம பேசிக்கலி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் யூஸிங் அ மேப் ஹியர் அண்ட் செல் ஐடி அண்ட் செல் கலர் இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கலராக புஷ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போ இந்த கலர் இன்ஃபோவில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா பேசிக்கலி நீங்கள் டேட்டா பேஸில் பார்த்தீங்களா டேபிள். ஸோ அந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இந்த கலர் இன்ஃபோன்றது இட்ஸ் நத்திங் பட் இந்த டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த கலர் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் பேரலாக வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் இன்ஃபோன்றது டேட்டா பேஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வி ஆர் கிரியேட்டிங் அ லிஸ்ட் ஆஃப் 0 to n. ஓகே, n இஸ் நத்திங் பட் த சைஸ் ஆஃப் அவர் சைஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், எத்தனை ஸ்கொயரோ அதுதான். ஸோ ஈச் டைம் நம்ம இந்த ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணும்போது நம்ம டேட்டா பேஸில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து புஷ் பண்ணிடுவோம். லெட்ஸ் சே இப்போ 75th செல்லுக்கு கலர் வேல்யூ இங்கே இருக்குது டேட்டா பேஸில். ஸோ இந்த வேல்யூ வந்து 75th வேல்யூக்கு லிஸ்ட்டில் வந்து 2ன்னு இருக்கும். ஆனால் லெட்ஸ் சே இப்போ இந்த டேட்டா பேஸில் வந்து உங்களுக்கு வந்து 5th வேல்யூக்கு 5th இருக்கா, ஸோ 10th வேல்யூக்கு உங்களுக்கு இல்லை. அப்படின்ற போது நம்ம டிஃபால்ட்டாக 0வை புஷ் பண்ணிடுவோம். இதுதான் இனிஷியலாக தான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி இந்த எதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கோ அதுக்கு நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூவை புஷ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் புரியும்னு நினைக்கிறேன். விச் இஸ் த கெட் கலர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ கெட் கலர்ஸ் வில் கிவ் யூ த இனிஷியல் கலர்ஸ். ஸோ கெட் கலர்ஸ் வந்து நம்ம இனிஷியல் செட்டப் பண்ணிடுவோம். ஸோ கலர்ஸ் நமக்கு இனிஷியலி கிடச்சிரும். ரைட்டா? இப்போ சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வருவோம்.
சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணும்னா, இட் வில் கெட் த ஐடி. ஸோ ஒரு செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செல் வந்து அதோட ஐடி இன்புட்டாக கொடுக்கும். ஸோ அதோடைய கரண்ட் கலர் வந்து உங்களுக்கு தெரியும். அதோடைய நியூ கலர் வந்து பேசிக்கலி வந்து அதோட கரண்ட் கலரை விட ஒரு கலர் நெக்ஸ்ட் கலருக்கு போயிடுவோம். லெட்ஸ் சே உங்களோட கரண்ட் செல் கலர் இதுனா வில் கோ டு திஸ், இல்லாட்டினா இது, நெக்ஸ்ட்னா இது, இது முடிஞ்சுன்னா வில் கோ டு சைக்கிள், கோ டு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ வில் ஃபைண்ட் செலக்ட் த நியூ கலர். நியூ கலர் எடுத்துட்டு we will use the set local updates functionality and we will set the new cell colors array. ஸோ நம்ம செல் கலர்ஸ் அரேல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் அதில் வந்து நம்ம நியூ கலர் ஃபங்க்ஷனாலிட்டியோட கலரை செட்டப் பண்ணிடுவோம் பேசிக்காக. ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் கலர் நடக்கும். இந்த சேஞ்ச் கலர் நடந்ததுக்கப்புறம் we are updating the color. இது என்ன கலர் அப்படி பார்த்தீங்கன்னா, சாரி நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் உங்களை. செட் லோக்கல் கலர்ஸ் இஸ் நாட் வாட் இட் இஸ். நான் செட் லோக்கல் அப்டேட்ஸ் வந்து நான் அடுத்தது சொல்கிறேன். பட் செல் கலர்ஸ் தான் நான் சொன்னது. ஸோ செல் கலர்ஸ் என்ன பண்ணும், உங்களுடைய கரண்ட் கலரை எடுத்து நியூ கலர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த நியூ கலரை வந்து கரண்ட்டுக்கு ஓல்டு கலர் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, நியூ கலர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த அரேவை வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து செல் கலர்ஸ். இந்த செல் கலர்ஸ் தான் உங்களுடைய கரண்ட் வியூவில் கலர்ஸை செட்டப் பண்ணி கொடுக்குது. அப்டேட் கலர் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஓகே, நம்ம இன்னும் அப்டேட் கலர் ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணல. ஸோ அப்டேட் கலர்ன்றது நம்ம ஆப் ஆக்ஷன்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் ரைட் தட் ஃபங்க்ஷன். ஓகே, I already have this function here. So let me copy and paste it. Okay. ஸோ நம்ம ஆப் ஃபோல்டரில் actions.tsன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த actions.tsன்றது ஒரு சர்வர் சைடு ரெண்டர்டு ஒரு ஏபிஐ மாதிரி. ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து they will get created as APIs in versatility deploy. ஸோ நம்ம அப்டேட் கலர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா சர்வரில் ரன் ஆகும். இது என்னென்ன இன்புட் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்புட்டை எடுத்துக்குது. ஒன்று செல் ஐடி, இன்னொன்று கலர். ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்வர் கிளையண்ட்டை கிரியேட் பண்ணும், சூப்பர்ப்ளேஸ் கிளையண்ட்டை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த செல் ஐடி வந்து ஆல்ரெடி டேட்டாபேஸில் இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் அது டேட்டாபேஸில் இருந்துச்சுன்னா அதோடைய கலரை வந்து அப்டேட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர்பேஸ் கலர்ஸ் அப்டேட் பண்ணுறோம் வித் செல் ஐடி. அது ஒரு வேளை கலர் டேட்டாபேஸில் இல்லைன்னா we are inserting that value into the database. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டெமோ காமிச்சிருப்பேன். லெட்ஸ் சே 23ன்றது டேட்டாபேஸ் டைப் இருக்காது. நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் இது இன்சர்ட்டே இருக்கும் டேட்டாபேஸில். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எங்கே நடக்குது, உங்கள் கிளைண்ட் வந்து இந்த அப்டேட் ஃபங்க்ஷனே பண்ணாது. உங்கள் கிளைண்ட் வந்து சர்வருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். சர்வர் தான் இந்த கொரியை ரன் பண்ணி டேட்டாபேஸ்க்கு வேல்யூஸை அப்டேட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ஏசிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து இட்ஸ் பெட்டர் டு ரன் ஆல் தீஸ் ஏசிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் த சர்வர். ஸோ கிளைண்ட்லேருந்து பண்ணுறது இட்ஸ் நாட் சஜஸ்டட். ஓகே, ஸோ என்ன சொல்லுது, ஓகே ஒரு செகண்ட் எடிட் பண்ணிவிட்டு டூ ஒன் அப்டேட். ஓகே, ஸோ ரெட் கலர் குயிக் ஃபிக்ஸ். ஓகே, இப்போ இந்த எரர் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் அப்டேட் கலர் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் அந்த செல்லோட ஐடி நம்ம வந்து அங்கே ப்ளஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நியூ கலரை கொடுத்துருவோம், விச் வில் கெட் செட் இன் த டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல லோக்கல் அப்டேட்ஸ்னு பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு இனிஷியலி தப்பாக சொல்லிட்டேன். பட் லோக்கல் அப்டேட்ஸ் என்னன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த வியூவில் இருக்கீங்க. ஓகே, இப்போ லெட்ஸே நான் வந்து 2 வியூ வச்சுக்கலாம். ஓகே, ஒரு செகண்ட் இருங்க, என் கம்ப்யூட்டர் அப்போவே டெமோக்கர் பண்ணும். ஓகே, இப்போ 2 வியூ இருக்குது. லெட்ஸ் கோ டு 48. ஓகே, 2த்துலையுமே நான் 48 வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், நான் இங்கே 48 கிளிக் பண்ணுறேன். அது இங்கே இமீடியட்டாக வராது, கொஞ்சம் டிலே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கப்பல் ஆஃப் செகண்ட்ஸ் டிலே இருக்கும். ஸோ என்னதான் ரியல் டைமாக இருந்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் அ டிலே. பிகாஸ் நான் கிளிக் பண்ண உடனே இந்த ரெக்வெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வருக்கு போகணும். சர்வர் அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணணும். டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும். ஈவெண்ட் வந்து என் கிளைண்ட்டு வந்து திருப்பி ரெண்டர் பண்ணணும். ஸோ இவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு டைம்
எடுக்க தான் செய்யும். அகைன் வெர்சல் சர்வர் இஸ் நாட் இன் இந்தியா, இட் இஸ் சம்வேர் இன் தி யூஎஸ். அப்படி பார்க்கும்போது there will be some delay. அப்ப நீங்க மல்டிபிள் டைம்ஸ் இந்த 42, 43 கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்ப இந்த ஈவென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இதுக்கு மட்டும் போவாது. இதே ஈவென்ட்ஸ் வந்து இந்த ப்ரௌசருக்குமே வரும். பிகாஸ் உங்களுக்கு தெரியாது எந்த ஈவென்ட் யாரு ட்ரிகர் பண்றான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ, இப்ப வந்து இப்ப ஆ நமக்கு தெரியாது இப்ப இந்த ஈவென்ட் இங்கருந்து வருதா? இல்ல 54 சேஞ்ச் இங்க ஆவுதா? அப்படின்றது. ஸோ, சேஞ்ச் எங்க நடந்தாலும் நம்ம எல்லா பக்கமும் யூனிஃபார்மா காட்டணும். ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா, இந்த லோக்கல் ப்ரௌசர்ல நடக்கிற ஈவென்ட்ஸ கிளையன்ட் சைட்ல நான் வந்து லோக்கல் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஓகே. லோக்கலா இப்ப இந்த யூசர் வந்து அவன் மெஷின்ல என்ன சேஞ்ச் பண்றான் அப்படின்றத. ஸோ என்ன செல் ஐடி சேஞ்ச் பண்றான், என்ன கலருக்கு சேஞ்ச் பண்றான்றத நான் லோக்கல் அப்டேட்ஸ்ன்ற இந்த இந்த வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சுப்பேன் இந்த ஸ்டேட்ல. ஸோ நான் என்னுடைய ரியல் டைம் சேஞ்சஸ் இந்த ரியல் டைம் சேஞ்சஸ்ன்ற ஃபங்ஷன்ல தான் வந்து நம்மளுடைய ரியல் டைம் அப்டேட்ஸ் நடக்கும். வேற யாராவது கலர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, அப்ப இந்த ஃபங்ஷன் தான் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேவா? அப்ப வந்து நான் என்ன செக் பண்ணுவேன்னா, அந்த கலர் சேஞ்ச் அந்த ஐடிக்கு, அந்த பர்ட்டிகுலர் கலருக்கு ஆல்ரெடி இந்த யூசர் பண்ணியிருக்கானா லோக்கல் அப்டேட்ஸ்ல அப்படின்னு பார்ப்பேன். அப்படி அவன் ஆல்ரெடி பண்ணிட்டானா, நம்ம ஆல்ரெடி ரெண்டர் பண்ணியிருப்போம் இந்த யூசருக்கு. ஸோ, அது திருப்பி நம்ம ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் யூசர் கிளிக் பண்ணும்போதே கலர மாத்திருவோம். ஸோ, இந்த ஈவென்ட் வந்து சர்வருக்கு போயிட்டு, சர்வர்லேருந்து திருப்பி கிளையன்ட்டுக்கு வரும்போது இந்த கலர நீங்க மாத்த தேவையில்ல அப்ப. கரெக்ட்டா? அப்ப அந்த ஈவென்ட்ட வந்து நான் இக்னோர் பண்ணிட்டு பிரேக் பண்ணிருவேன். ஓகே. அப்ப ஈவென்ட் ஐட்டம் ஃபவுண்ட் ஃபால்ஸ்ல இருக்கா? இந்த ஐட்டம் ஃபவுண்ட் ட்ரூன்னு போட்டுட்டேன்னா, இந்த செல் கலர்ஸ் உங்களுக்கு செட் ஆவாது. ஓகே. இது எப்ப இந்த ஐட்டம் ஃபவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸா இருக்கோ, அப்ப மட்டும் தான் உங்களுக்கு இது செட் கலர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் இப்ப நீங்க இந்த யூஐ பார்த்துட்டு இருக்கீங்க. லெட்ஸ் சே இது வந்து லெஃப்ட் சைடுல இருக்குது நீங்க. ரைட் சைடுல இருக்கிறது நானு. இப்ப 45 வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்டின்னா, அப்ப மட்டும் தான் இந்த செட் கலர்ஸ் உங்களுக்கு ரன் ஆகி, ரியல் டைம்ல இங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதே இந்த 45 நீங்களே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஈவென்ட் ஃபயர் ஆகும்போது அப்டேட்ஸ் நடக்காது. ஓகே. ஸோ அதுதான் இந்த ஃபங்ஷனாலிட்டி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ நீங்க வந்து கோட வந்து நான் GitHubல குடுத்துறேன். நீங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் ரியல் டைம் ஃபங்ஷன். ஓகே. இந்த ரியல் டைம் சேஞ்ச் எப்புட்றா ட்ரிகர் ஆகுது? இது எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகே. சூப்பர் பேஸ் வந்து ப்ரொவைட்ஸ் யூ வித் திஸ் ரியல் டைம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் வந்து அதோடைய சின்டாக்ஸ். இப்போ நீங்க சூப்பர் பேஸ் கிளையண்ட்ட கிரியேட் பண்ணியிருப்பீங்க இங்க. இந்த சூப்பர் பேஸ் கிளையண்ட்ல வந்து யூ ஹேவ் டூ கிரியேட் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் த சூப்பர் பேஸ் ரியல் டைம் சேனல். ஸோ இது வந்து டிஃபால்ட் தான். ஸோ இந்த ரியல் டைம் சேனல்ல வந்து யூ ஹேவ் டு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் எந்தெந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும்ன்றது நீங்க கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட் ஈவெண்ட்ஸுக்கு வந்து ஐ ஹேவ் கிரியேட்டட் த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ டெலீட் கூட எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. பிகாஸ் வி நெவர் டூ டெலீட். நமக்கு தேவை இன்சர்ட் அண்ட் அப்டேட். இன்சர்ட் எப்போ தேவைப்படும் நமக்கு? இன்சர்ட் எப்போ தேவைப்படும்னா, ஒரு ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட்டு அது அப்டேட் ஆகுதுன்னா, வி டூ அன் இன்சர்ட். தட்ஸ் வை வி ஹேவ் அன் இன்சர்ட். ஆல்ரெடி இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா, வி நீட் அன் அப்டேட். ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் அப்டேட். ஸோ இந்த 2 ஈவெண்ட்ல வி ஆர் கிரியேட்டிங் அ சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் 2 ஈவெண்ட் நடக்கும்போதும் வி ஆர் காலிங் த ஹேண்டில் ரியல் டைம் சேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ இது இப்படி தான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ பேக்கெண்ட் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டை லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் நெட்வொர்க் டேப்ல போய் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் ஹாவ் வெப் சாக்கெட் கனெக்ஷன் லைவ். ஸோ பேசிக்கலி இந்த வெப் சாக்கெட் கனெக்ஷனில் தான் வந்து உங்களுக்கு எல்லா ரியல் டைம் மெசேஜஸுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் பேஸ் வந்து பேசிக்காக புஷ் பண்ணும். ஓகே. இந்த வெப் சாக்கெட் தான் உங்களுக்கு வந்து வெப் சாக்கெட் கனெக்ஷன் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் நாட் கெட் த ரியல் டைம் அப்டேட்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் த ரியல் டைம். இது வந்து இந்த கால் வந்து உங்களுக்கு பெண்டிங்ல தான் இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. பிகாஸ் த ரியல் டைம் கனெக்ஷன் வெப் சாக்கெட். ஸோ கனெக்ஷன் இஸ் ஸ்டேயிங் அலைவ். ஸோ யூசிங் த வெப் சாக்கெட் தான் வந்து பேசிக்கலி சூப்பர் பேஸ் வில் புஷ் யூ த ரியல் டைம் அப்டேட்ஸ். அந்த அப்டேட்ஸை நம்ம லிசன் பண்ணி தான் வந்து
அந்த எந்த செல் கலருக்கு எந்த எந்த செல் ஐடிக்கு எந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த செட் செல் கலர்ஸ் செட் பண்ணிடுறோம். செட் செல் கலர்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரியாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை வந்து பேசிக்காக அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் டாட் டிஎஸ்எக்ஸ் ஃபைல். ஸோ இதோட நம்ம இதை முடிச்சிட்டிங்கனாலே நம்மளுடைய ஆப் வந்து பேசிக்காக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மெயின் டாட் டிஎஸ்எக்ஸ் ஃபைலை வந்து நம்ம வந்து பேஜ் டாட் டிஎஸ்எக்ஸ் ஃபைலில் கால் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பேசிக்காக முடிஞ்சது. ஸோ லெட் மீ கோ டு பேஜ் டாட் டிஎஸ்எக்ஸ். இன்னைக்கு நம்மகிட்ட இவ்வளோ காம்பனன்ட் இந்த டிஃபால்ட் கோட் இருக்குது. ஸோ லெட்ஸ் ரீப்ளேஸ் திஸ் டிஃபால்ட் கோட் வித் அவர் கோட். ஓகே. ஸோ இப்போ ஓகே, இங்கே வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம 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 வந்து நம்ம யூடியூப் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கோ அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் நம்ம காட்டுறோம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு சைட்டை பாருங்கள், வேல்யூ அப்டேட் ஆகியிருக்கும். ஓகே. ஸோ அந்த வேல்யூ நமக்கு எப்படி எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் யூஸிங் கூகுள் ஏபிஐ. கூகுளுடைய யூடியூப் V3 ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற பார்ட்ல இருந்து நம்ம வந்து இந்த வேல்யூவை ஃபெச் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஒரு கெட் ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சியோஸ். ஓகேவா? ஸோ ஆக்சியோஸ் லைப்ரரி நமக்கு தேவை. அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஆக்சியோஸை இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே. ஆக்சியோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எரர் போயிடுச்சு. ஸோ ஆக்சியோஸ் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து இந்த கெட் சப் கவுண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல் ஐடிக்கு நம்மளோட ஏபிஐக்கு யூஸ் பண்ணி நம்ம நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எடுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் யூசர்கிட்ட. ஸோ இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா கெட் சப் கவுண்ட் எடுத்து இந்த n வேரியபிளில் நம்ம மெயின் கண்டெய்னரில் ரெக்டாங்கிள் கவுண்ட் நான் சொல்லியிருப்பேன். மெயின் கண்டெய்னருக்கு ஒரு இன்புட் கொடுத்துருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரெக்டாங்கிள் கவுண்ட் வேல்யூக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து யூஐயில் பேசிக்காக வருது. ஓகே. நீங்கள் தட்ஸ் ஹவ் இட் ரியல் டைமில் ஒர்க் ஆகுது. ஸோ கலர் இன்ஃபோன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எடுக்கிற கேப்லேயே வி ஆல்சோ கெட் த கலர்ஸ். ஸோ நம்ம வந்து பேசிக் இனிஷியல் லோடிங் அப்போ டேட்டா பேஸ்லேருந்து நம்ம வந்து பேசிக்காக கலர்ஸை ஃபெச் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனையுமே கிளைண்ட்டுக்கு கலர் இன்ஃபோவில் கொடுத்துருவோம். டேட்டா பேஸில் என்னென்ன ரோஸ் இருக்குது அப்படின்றத ஃபெச் பண்ணி வி செலக்ட் ஆல் த ரோஸ் வித் செல் ஐடி அண்ட் கலர் அண்ட் கிவ் இட் டு த மெயின் கண்டெய்னர். ஸோ மெயின் கண்டெய்னர் வந்து உங்களுக்கு இந்த கலர் இன்ஃபோ அண்ட் ரெக்டாங்கிள் கவுண்ட் பேஸ் பண்ணி கிளையண்ட்டில் வந்து ரெண்டர் ஆகிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ கிளையன்ட் சைட் காம்பனன்ட். பேஜ் டாட் டிஎஸ்எக்ஸ் இஸ் அ சர்வர் சைட் காம்பனன்ட். ஓகேவா? ஸோ மெயின் கண்டெய்னர் தான் கிளையன்ட் சைட் காம்பனன்ட். இந்த கிளையன்ட் சைட் காம்பனன்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சர்வர் வந்து கொடுத்துரும். இந்த கிளையண்ட் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த மெயின் கண்டெய்னர் ரெண்டர் பண்ணி யூஸருக்கு காமிச்சிரும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்கும். இங்கே ஒரு கேஷ்னு இருக்கும். இந்த கேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேசிக்கலி இந்த கெட் சப் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை கேஷ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இட் வில் கேஷ் இட் ஃபார் சம் டைம். ஸோ எவ்ரி டைம் அட் அ டைமில் நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க, நம்ம சைட்டுக்கு வராங்கன்னா எவ்ரி டைம் நம்ம வந்து கூகுள் ஏபிஐக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. இட் வில் கேஷ் இட் ஃபார் சம் டைம். ஸோ அந்த கேஷை வச்சு இட் வில் கிவ் இட் டு எவ்ரிபடி அண்ட் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் ரெஃப்ரெஷ் த கேஷ். அதுக்கு தான் வந்து இந்த கேஷ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இதுவே முடிச்சிட்டோம்னா ஐ கெஸ் ஆல்மோஸ்ட் ஆப் இஸ் டன். நம்ம கொஞ்சோண்டு சிஎஸ்எஸ் மட்டும் போட்டுட்டோம்னா தி ஆப் இஸ் குட் டு கோ. ஓகே. ஸோ பெருசாக சிஎஸ்எஸ்ல போடல. ஸோ நம்ம வந்து வித் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கோம். நம்ம வித் அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு A4 சீட் சைஸுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் திஸ் லுக்ஸ் நைஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து அதே பொசிஷனில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் 75 வில் நெவர் சேஞ்ச். மீன் இட் வில் கோ டவுன், பட் இந்த தேர்ட் பிளேஸில் இருக்கிறது இட் வில் நெவர் சேஞ்ச். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம H1 கொடுத்துருக்கோம். H1 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டைட்டிலுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக H1 நமக்கு ஸ்டேசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த ஆப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நீங்கள் போயிட்டு npm ரன் டெவ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பேசிக்கலி ரன். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டாபேஸ் எப்படி செட்டப் பண்ணுறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டேன். உங்கள் டேட்டாபேஸ் நீங்கள் செட்டப் பண்ணிடுங்க. டேட்டாபேஸ் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா
யூ ஹாவ் டு கோ டு வெர்சல். ஓகே, ஸோ நீங்கள் வந்து versal.comக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ versal.comக்கு போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்னு ஆப்ஷன் காட்டும். ஓகே, இப்போ உங்களுடைய லோக்கல் இருக்க கோடை வந்து உங்களுடைய GitHub ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த உங்களுடைய GitHub அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் கிட் ரெபாசிட்டரியில் இங்கே வந்து உங்களுடைய GitHub ரெபாசிட்டரி காட்டும். உங்கள் ரெபாசிட்டரி நேம் வந்து இங்கே காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெப்ளாய் பட்டன் கொடுத்தீங்கன்னா தட்ஸ் இட் மக்களே. உங்கள் ஆப் வந்து பேசிக்கலி வந்து டெப்ளாய் ஆகிடும். ஸோ என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து பேசிக்காக வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நான் இந்த ஆப் டெப்ளை பண்ணிட்டேன். லெட் மீ ஷோ யூ ஹவ் இட் வில் லுக் லைக். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இந்த உங்களோட யூஐ காட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் கோலி வித் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கும், அதே போய் பாருங்கள். இப்போ நம்மளோட கரண்ட் அப்ளைமெண்ட் சாஸ்கிக்ஸ். ஸோ இந்த சாஸ்கிக்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலி இந்த ஆப் வந்து இங்கே இருக்கும். ஓகே மக்களே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, நான் இல்லாட்டி நான் இன்னும் பெட்டராக கவர் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா, இல்லாட்டி நான் இல்லை ஏதாவது வேறு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை வந்து நான் இதில் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆப் ஐடியாஸ் இருந்துச்சு, அந்த ஆப் ஐடியா வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கலர்ஸ் ஆப் இருக்கும்ல, இந்த கலர்ஸ் ஆப்பை வந்து பேசிக்கலி நான் இப்போ ரீசெட் பண்ண போகிறேன். ஸோ நான் டேட்டா பேஸை போயிட்டு இப்போ கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கலர்ஸ் ஆப் வந்து நமக்கு ரீசெட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ நான் ரீசெட் இதை பண்ணிட்டேன். சரி, நல்லா இருக்குது. சரி, நான் இந்த ஒன்றை மட்டும் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் மை ஃபேவரட் கலர். இப்போ ஸோ லெட்ஸ் சி எத்தனை பேர் வந்து இந்த சேனலை பார்க்குறீங்க, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த சைட்டுக்கு வந்து இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இதை நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் மக்களே. Until then, see you in the next video. Until then, bye bye.